வெண்முரசு. பிரயாகை 82. பகுதி 16. மாயக்கிளிகள் 2. வாசிப்பது சந்தீப். ஒவ்வொரு அரசராக வந்து அமர்வதை பீமன் பார்த்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொருவரையும் அவர்களின் பெயர், நாடு, குலம் மற்றும் புகழ்களுடன் கோல்காரன் கூவியறிவித்துக் கொண்டிருந்தான். பிருகநந்தன், மணிமான், தண்டாதராஜன், சகதேவன், ஜெயசேனன். பலருடைய பெயர்களைக் கூட அவன் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் இந்த மணத்த நேர்ப்பில் பங்கெடுத்து வெல்லப்போவதுமில்லை. ஆனால் தொன்மையான ஒரு க்ஷத்திரிய குலத்தின் இளவரசிக்கான மண நிகழ்வுக்கு அழைக்கப்படுவதே ஓர் அடையாளம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை சக்கரவர்த்திகள் போல பட்டாலும் பொன்னாலும் வைரங்களாலும் அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். ஆயினும் அவர்களின் குல அடையாளம்தான் அவற்றில் அணிவடிவில் வெளிப்பட்டது. மச்ச நாட்டரசனாகிய கீசகன் அவன் மணிமுடியிலேயே மீன் அடையாளம் கொண்டிருந்தான். வேடர்குலத்து அரசனாகிய நீலன் அவன் தோழணிகளை இலைவடிவிலும் மணிமுடியை மலர் வடிவிலும் அமைத்திருந்தான். அவர்களின் செங்கோல்களிலும் அந்த தனித்துவம் இருந்தது. காருஷ தேசத்து கிருதவர்மனின் செங்கோலின் மேல் உண்மையான மனித மண்டையோடு இருந்தது. இருக்கைகளை அமைப்பதில் ஓர் தென்மையான ஒழுங்குமுறை இருந்தது. அது அப்போதுள்ள அரசர்களின் படைவல்லமை அல்லது நாட்டின் விரிவை அடிப்படையாகக் கொண்டு அமையவில்லை. தொன்மையான வேதகாலத்து நிலப்பிரிவினையை அடிப்படையாகக் கொண்டிருந்தது. முதல் 3 வரிசைகளிலும் தைத்திரியம், சௌனகம், கண்வம், கௌசிகம் ஆகிய நிலங்களைச் சேர்ந்த அரசர்கள் அமர்ந்திருந்தனர். பின் வரிசையில் ஜைமின்யம், வைப்பாதம், சாண்டில்யம், கபித்தலம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மன்னர்கள் அமர்ந்திருந்தனர். காம்போஜம், வேசரம், ஆசுரம், வாருணம், காமரூபம், திருவிடம் போன்ற நிலங்களைச் சேர்ந்தவர்கள் அடுத்த வரிசையில் அமர்ந்திருந்தனர். சகுனியுடன் கணிகரும் உள்ளே நுழைவதைக் கண்டு தருமன் திரும்பி பீமனை பார்த்தான். முதலில் கௌரவ இளவரசர்கள் ஒவ்வொருவராக அறிவிக்கப்பட்டு உள்ளே வந்தனர். துர்விகாகன், துர்முகன், துஷ்பிரதர்ஷனன், விகர்ணன், சலன், பீமவேகன், உக்ராயுதன், பாசி, சாரசித்ரன், சராசனன், விவிச்சு, சித்ரவர்மன், அயோபாகு, சித்ராங்கன், வாலகி, சுஷேணன், மகாதரன், சித்ராயுதன் என அவர்கள் ஆடிப்பாவைகள் போல பேரிடலுடன் வந்து கொண்டே இருந்தனர். அனைவரும் அஸ்தனபுரியின் அமுதகலச இலச்சினையையும் காந்தாரத்தின் ஈச்சை இலை இலச்சினையையும் அணிந்திருந்தனர். படை போல இளவரசர்களை திரட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் மந்தா என்றான் தருமன். பீமன் தலையசைத்தான். ஏன் என்று தெரிகிறதா? அஸ்தனபுரியின் கௌரவர்களின் எண்ணிக்கை வல்லமையைக் காட்ட நினைக்கிறார்கள். மிகச்சிறந்த வழிதான். உண்மையிலேயே இங்குள்ள ஒவ்வொருவர் முகத்திலும் அந்த திகைப்பும் அச்சமும் தெரிகிறது. தருமன் அவர்களை மீண்டும் நோக்கி காந்தார இலச்சினையையும் அணியச் செய்ததும் மிகச்சிறப்பான சூது. மந்தா, ஒரு பெரிய அவையில் சொற்கள் எவராலும் கேட்கப்படுவதில்லை. இலச்சினைகளும் செய்கைகளும் மட்டுமே பொருளை அளிக்கின்றன என்றான். பீமன் புன்னகை செய்தான். தருமன், மரபுரி அணியாமல் பட்டு அணிந்து வந்தமைக்காக உனக்குத்தான் வாழ்த்துரைக்க வேண்டும் என்றான். கணிகர் உடனிருக்கிறார். ஆயினும் மாதலர் சகுனி நிலை கொள்ளாமலிருக்கிறார். அவர் தன் தாடியை நீவுவதிலிருந்தே அது தெரிகிறது. பீமன், ஆம் மூத்தவரே, அவரது விழிகள் நம்மை தேடுகின்றன என்றான். அவர் வில்லாளி. விரைவிலேயே நம்மை அறிந்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கையிலே தருமன் பார்த்துவிட்டார் என்றான். ஆம் என்றான் பீமன். சகுனி காந்தார முறைப்படி இளவரசருக்குரிய பட்டுமுடியும் பின்பக்கம் முடிச்சிடப்பட்ட மேலாடையும் அணிந்திருந்தார். ஈச்சு இலை இலச்சினை கொண்ட பொன்னணிகளை இருதோள்களிலும் சூடி செந்நிறமான தாடியும் ஓநாயின் செம்மணி விழிகளுமாக பீடத்தில் சற்று வளைந்து அமர்ந்திருந்தார். அந்த அவையில் அமர்ந்திருந்தவர்களிலேயே அவரும் கணிகரும் மட்டும்தான் கோணலாக அமர்ந்திருந்தனர் என்பது தெளிவாகத் தெரிந்தது. அவர்களின் உடலில் இருந்த வலி அந்த கோணலில் தெரிந்தது. பீமன் சகுனிக்காக இரக்கம் கொண்டான். அவரது வலி அந்த பெருமண்டபத்தின் தரை வழியாகவே அவனை வந்தடைவது போலிருந்தது. துரியோதனன் உள்ளே வந்தபோது 10,000 பேர் கூடியிருந்த அந்த அரங்கில் குகைக்குள் காற்று கடந்து செல்வது போன்ற உருவற்ற முழக்கம் ஒன்று எழுந்தது. அத்தனை தலைகளும் அவனை நோக்கி திரும்பின. ஒரு கணம் கடந்ததும் மரக்கூட்டத்தில் மழை இறங்குவது போல ஒரு பேரொலி பிறந்து வந்து சூழ்ந்து கொண்டது.
அஸ்தனபுரியின் அமுதகலச முத்திரை கொண்ட மணிமுடியும் இளம் செம்பட்டு மேலாடையும் கழுத்தில் செவ்வேரங்கள் ஒளிவிட்ட ஆரமம் காதுகளில் மணிக்குண்டலங்களும் மணிகள் பதிக்கப்பட்ட பொற்கச்சியுமாக எவரையும் பார்க்காத விரைவற்ற நடையுடன் அவன் வந்தான். அவனுக்குப் பின்னால் நிமித்திகன் மீண்டும் அறிவிப்பு செய்ய கர்ணன் அங்கநாட்டின் துதிக்கை கோர்த்த இரட்டையானை முத்திரை கொண்ட மணிமுடி சூடி இளநீலப்பட்டு மேலாடை அணிந்து நிமிர்ந்த தலையுடன் நடந்து வந்தான். அவன் தோளுக்குக் கீழேதான் துரியோதனன் தெரிந்தான். துரியோதனனைக் கண்டு எழுந்த ஓசைகள் மெல்ல அடங்கி அந்த பெருங்கூட்டமே பாலைமணல் வெளி போல ஓசையற்று அமைவதை பீமன் கண்டான். கர்ணனின் உயரமே அவனை அவையில் வேறொருவனாகக் காட்டியது. அவன் கௌசிக நாட்டின் அரசர்களின் அருகே சென்று அமர்ந்து கொண்டான். அமர்ந்தபோது கூட அருகே நின்றிருந்த பிரத்யும்னன் அளவுக்கு உயரமிருந்தான். பீமனின் அருகே இருந்த இளம்பைதிகன் அவனா கர்ணன் என்று இன்னொருவரிடம் கேட்டான். மூடா, கர்ணனுக்கு அறிமுகம் தேவையா? இப்புவியில் அவனைப் போல் பிறிதொருவன் இல்லை என்றான் முதுவைதிகன். பரசுராமரிடம் கற்றிருக்கிறானாமே என்றான் ஒரு பிராமணன். ஆக்ரேய சத்திரியனாக அவனை அவர் முழுக்காட்டு செய்திருக்கிறார் என்றார்கள் என்றார் ஒரு கிழவர். இல்லை, அப்படிச் செய்தால் அவன் அங்க நாட்டை ஆள முடியாது. அஸ்தனபுரிக்கும் துணையாக இருக்க முடியாது. பரசுராமரின் மழு சத்திரியர் அனைவருக்கும் எதிரானது. அவர்களை எதிர்ப்பேன், ஒருபோதும் கப்பம் கட்டமாட்டேன் என்று எரிதொட்டு ஆணையிடாமல் பரசுராமர் முழுக்காட்டுவதில்லை என்றார் பெரிய தலைப்பாகை அணிந்திருந்த ஒருவர். அவர் ஒரு பண்டிதர் என பீமன் நினைத்தான். யாரவன்? ஆண் வேடமிட்ட பெண் போலிருக்கிறான் என்றான் ஒரு வைதிகன். அவன் விராட மன்னனின் மைந்தன் உத்தரன். அருகே இருப்பவன் அவன் தமையன் சங்கன் என்றான் இன்னொருவன். உத்தரனுக்கும் பாண்டவை போல காட்டில் மைந்தர்கள் பிறப்பார்களோ என ஒரு இளம் வைதிகன் கேட்க அத்தனை பேரும் நகைத்தனர். பீமன் சினத்துடன் தன் தோள்களை இறுக்கி பின் தளர்த்தினான். தருமனின் விழிகள் வந்து அவனைத் தொட்டு எச்சரித்து மீண்டன. மஞ்சள் நிற பாகை அணிந்தவன் சந்திரசேனன். சமுத்திரசேனனின் மைந்தன் என்று ஒருவன் சொன்னான். காம்போஜ மன்னர் சுதட்சிணர் எங்கே? குரல்கள் கலைந்து கொண்டே இருந்தன. சிந்து தேசத்து அரசன் ஜெயத்ரதன். அவனும் பாஞ்சால இளவரசர் திருஷ்டத்யும்னும் துரோணரின் சாலை மாணாக்கர்கள். சேதி நாட்டரசன் சிசுபாலன் ஏன் மச்சர்களுடன் அமர்ந்திருக்கிறான்? அஸ்வத்தாமா இன்னும் வரவில்லை. அவருக்கு அழைப்பு இல்லை போலிருக்கிறது. அழைப்பு அனுப்பாமல் இருக்க முடியுமா என்ன? பீமன் அஸ்வத்தாமனை எதிர்நோக்கியிருந்தான். ஆனால் சங்கொலி இளைய யாதவனாகிய கிருஷ்ணன் தேவாலன் தொடர உள்ளே வந்தான். அவையில் மீண்டும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. கிருஷ்ணனை துருபதனின் மைந்தன் சுமித்திரன் எதிர்கொண்டு அழைத்துச் சென்று பீடத்தில் அமரச் செய்தான். அந்தச் செயல்கள் மிக மெல்ல அசையும் திரைச்சீலையில் தெரிவது போல அவைக்குள் அமைதி ஆழம் கொண்டிருந்தது. அந்த அமைதி சற்று வேறு வகையில் இருப்பதாக பீமன் எண்ணினான். அது அகிழ்ச்சியின் விளைவான அமைதி அல்ல, ஒருவிதமான ஒவ்வாமை அதிலிருந்தது. அது தன்னிச்சையான மெல்லிய உடலசைவுகளிலும் சிறிய தொண்டைக் கணிப்புகளிலும் வெளிப்பட்டது. சப்த சிந்துவின் மன்னர்களின் வரிசையில் கிருஷ்ணன் சென்று அமர்ந்தான். அவனருகே இருந்த ஜெயத்ரதன் ஒரு கணம் ஏறிட்டு நோக்கிவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டான். அப்பால் இருந்த சேதி நாட்டு சிசுபாலன் கை நீட்டி தன் சேவகனை அழைத்து கடுமையாக ஏதோ சொல்லி தன் கையில் இருந்த தாம்பூலத்தை அவன் மேல் எறிந்தான். கிருஷ்ணன் மேலிருந்து அரசர்களின் நோக்கு சிசுபாலன் மீது திரும்பியது. சேவகன் தலைவணங்கி அகல சிசுபாலன் ஏதோ சொன்னான். அரசர்கள் பலர் புன்னகை செய்தனர். அஸ்வத்தாமனுக்காகவே அவை காத்திருந்தது என்று தோன்றியது. சங்கொலியுடன் அவன் உள்ளே நுழைந்தபோது அவை எளிதாக ஆகும் உடலசைவுகள் பரவின. பச்சை நிறப் பட்டின் மேல் மணியாரங்கள் சுற்றப்பட்ட முடியும் பொன்பட்டு சால்வையும் அணிந்து அஸ்வத்தாமன் கைகூப்பியபடி நடந்து வந்தான். அவனை துருபதனே அழைத்து வந்து அவையில் அமரச் செய்தார். அரசர்களின் நுழைவாயிலில் நின்றிருந்த வீரன் அதை மூடினான். துருபதன் நடந்து சிறிய வாயில் வழியாக உள்ளே செல்ல அரங்குக்கு வெளியே முரசமேடையில் அமர்ந்த இரட்டைப் பெருமுரசங்கள் முழங்க கொம்புகள் பிளிறியபடி சேர்ந்து கொண்டன. கோல் நிமித்திகன் அரைவட்ட மணமுற்றத்தின் நடுவே வந்து நின்று தன் கோலைத் தூக்கியதும் பெருமுரசங்கள் ஓய்ந்து காற்று ரீங்காரமிட்டது.
அவன் தன் கைக்கோலை தலைமேல் ஆட்டி உரக்கக் கூவியதை அவையின் 9 நிலைகளில் நின்றிருந்த பிற நிமித்திகர் கேட்டு திரும்பக் கூவினர். பார்க்கடல் அமைந்த பரந்தாமனின் மைந்தர் பிரம்மன். அவர் மைந்தரான அத்ரி பிரஜாபதியை வாழ்த்துவோம். அவரது மைந்தர் சந்திரன். சந்திரகுலத்து உதித்த புதன், புரூரவஸ், ஆயுஷ், நகுஷன், யயாதி, பூரு, ஜனமேஜயன், பிராசினவான், பிரவீரன், நமஸ்யு, வீதபயன், சுண்டு, பகவிதன், சம்யாதி, ரஹோவாதி, ருத்ராஸ்வன், மதினாரன், சந்தரோதன், துஷ்யந்தன், பரதன், சுஹோத்ரன், சுஹோதா, கலன், கர்த்தன், சுகேது, பிருஹட்சத்ரன், ஹஸ்தி, அஜமேடன், நீலன், சாந்தி, சுசாந்தி, புருஜன், அர்க்கன், பர்மியாஸ்வன் என நீளம் குலமுறையில் வந்த பாஞ்சால மூதாதையை வணங்குவோம். பாஞ்சாலன் குருதியில் உதித்த முத்கலன், திவோதாசன், மித்ரியி, பிருஷதன், சுதாசன், சகதேவன் கொடிவழியில் பிறந்த மாமன்னர் சோமகரின் புகழ் நிலைக்கட்டும். சோமகரின் மைந்தர் யக்ஞசேனராகிய துருபதர் என்றும் வாழ்க. அவர் செங்கோல் வெல்க. அவையினரே, இங்கு காம்பிலியத்தை தலைநகராக்கி பாஞ்சாலப் பெருநிலத்தை ஆளும் அரசர் துருபதரின் இளைய பிராட்டி பிருஷதியின் கருவில் பிறந்த மகள் கிருஷ்ணையின் மணத்தன்னேற்பு நிகழ்வு தொடங்கவுள்ளது. காம்பிலியத்தை பெருமை கொள்ளச் செய்யும் மாமன்னர்கள் அனைவரையும் இவ்வரசகுலம் வணங்கி வரவேற்கிறது. உங்கள் ஒவ்வொருவரின் முன்னும் துருபதரின் மணிமுடி தாழ்கிறது. அவன் கோல் தாழ்த்தி விலகியதும் வைதிகர்கள் உபவேள்வியைத் தொடங்கினர். சத்யஜித் இளமுங்கிலால் ஆன அரசரின் செங்கோலை ஏந்தி வேள்விக்காவலனாக நின்றிருந்தார். 3 எரிகுளங்களில் 3 தூய நெருப்புகள் தோன்றின. வைதிக ஆசிரியர் தம்யரின் ஆணைப்படி ஆஜாகுதி தொடங்கியதும் நெருப்புகள் நாணிட்டு எழுந்து பறக்கத் தொடங்கின. ஸ்வஸ்திவாசனம் தொடங்கியது. வேதநாதம் கேட்டு அவை கைகூப்பி அமர்ந்திருந்தது. வேள்வி முடிந்ததும் முதுநிமித்திகர் பத்ரர் கைகாட்ட சூதர்களின் மங்கலப் பேரிசை தொடங்கியது. முழவுகளும் கிணைகளும் பெரும்பறைகளும் கொம்புகளும் சங்கும் மணியும் இணைந்து ஒரு மொழியாக மாறி அகச்செவி மட்டுமே அறியும்படி பேசத் தொடங்கின. பொன்மஞ்சள் திரைகளுக்கு அப்பால் வாழ்த்துளிகள் எழுந்தன. அவை முழுக்க காற்று போல அசைவு கடந்து சென்றது. மங்கலத்தாலும் ஏந்திய 108 அணிப்பரத்தையர் பட்டாளையும் புலனணிகளும் பொலிய 7 நிறைகளாக வந்தனர். கனிகள், தானியங்கள், பொன், சங்கு, மணி, விளக்கு, ஆடி, மலர் என 8 மங்கலங்கள் பரப்பப்பட்ட தாளங்களை ஏந்தி இருபக்கமும் நின்றனர். அவர்களைத் தொடர்ந்து பாஞ்சாலத்தின் 5 பெருங்குலங்களையும் சேர்ந்த 5 மூத்தவர்கள் நடந்து வந்தனர். சோமக குலத்து முதியவர் தன் கையில் இருந்த செண்பக மலர்கிளையை தூக்கியபடி வந்து நின்றார். தொடர்ந்து கொன்றை மரக்கிளையுடன் கிருவிகுலத் தலைவரும் வேங்கைக் கிளையுடன் துர்வாச குலத்தலைவரும் மருதக் கிளையுடன் சிருஞ்சய குலத்தலைவரும் பாலைக் கிளையுடன் கேசினி குலத்தலைவரும் வந்து நின்றனர். தொடர்ந்து காம்பிலியத்தின் விற்கொடி ஏந்திய கொடிக்காரன் நடந்து வந்தான். தொடர்ந்து வெண்தலைப்பாகை அணிந்து முதுநிமித்திகர் பத்ரர் வலம்புரிச்சங்கு ஓதியபடி அரங்குக்கு வர அவருக்குப் பின்னால் அகலேயும் பிருஷதியும் இருபக்கமும் நடக்க துருபதன் கையில் செங்கோல் ஏந்தி மணிமுடி சூடி நடந்து வந்தார். அவருக்குப் பின்னால் நெறிநூல் சுவடிக்கட்டுடன் பேரமைச்சர் கருணர் நடந்து வந்தார். பாஞ்சாலர்களின் மணிமுடி 5 மலர்களால் ஆனது போல பொன்னில் செய்யப்பட்டு மணிகள் பதிக்கப்பட்டிருந்தது. துருபதனைக் கண்டதும் அவையிலிருந்தோர் கை தூக்கி உரக்க வாழ்த்தொலி எழுப்பினர். வாழ்த்தொலி எழுந்து மங்கல இசையை முழுமையாகவே விழுங்கிக் கொண்டது. 5 பெருங்குலத் தலைவர்களும் சேர்ந்து அரசனையும் அரசியரையும் இட்டுச் சென்று அரியணைகளில் அமரச் செய்தனர். செங்கோல் ஏந்தி அரியணையில் அமர்ந்த துருபதனின் இருபக்கமும் சத்யஜித்தும் சித்ரகேதுவும் வாளேந்தி நிற்க பின்னால் அவரது மைந்தர்களான சுமித்ரன், ரிஷபன், யுதாமன்யே, விரிகன், பாஞ்சாலியன், சுரதன், உத்தமோஜன், சத்ருஞ்சயன், ஜனமேஜயன், துவஜசேனன் ஆகியோர் நின்றனர். இடப்பக்கம் பின்னால் கருணர் நின்றார். வலப்பக்கம் பின்னால் படைத்தளபதியான ரிஷபன் நின்றான். வாழ்த்தொலிகள் எழுந்து அலையலையாக மாளிகைச் சுவர்களை அறைந்து மீண்டு வந்தன. பீமனிடம் அர்ஜுனன், சிகண்டி எங்கே என்றான். தருமன் திரும்பி, மங்கல நிகழ்வில் அவனைப் போன்றவர்களுக்கு இடமில்லை என்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் கங்காவர்த்ததுக்கு அப்பால் பல குலங்களில் ஹிஜடைகளே மங்கல வடிவங்கள் என்றான்.
வைதிகர் வேள்வி எண்ணத்தை 3ஆகப் பகிர்ந்து அரசனுக்கு ஒரு பங்கையும் குலத்தலைவர்களுக்கு ஒரு பங்கையும் அளித்து ஒரு பங்கை தங்களுக்கு எடுத்துக் கொண்டார்கள். அரசனின் பங்கை தாமியர் துருபதனிடம் அளிக்க அவர் அதை 2ஆகப் பகிர்ந்து ஒன்றை தன் மைந்தர்களிடம் அளித்தார். தன் பங்கை 3ஆகப் பகிர்ந்து மனைவியருக்கு அளித்துதான் உண்டார். நிமித்திகன் சங்கை ஊதியதும் அவை மீண்டும் அமைதி கொண்டது. அவன் தன் கோலை எடுத்து வீசி உரத்த குரலில் அறிவித்தான், பாஞ்சால மன்னர் துருபதருக்கும் அரசி பிரஷதிக்கும் பிறந்த இளவரசி கிருஷ்ணையின் திருமணத்தன்னேற்பு விழா நிகழவிருக்கிறது. அவை அறிக. அவன் விலகியதும் துருபதன் தன் கோலை ரிஷபரிடம் அளித்துவிட்டு எழுந்து வந்து நின்று கைகூப்பி சொன்னார். அவர் குரலைக் கேட்டுச் சொல்லிகள் எதிரொலித்தனர். அவையோரே, பெருங்குடியினரே, அயல் மன்னர்களே, உங்கள் அனைவரையும் பாஞ்சாலத்தின் ஐங்குல மூதாதையர் வணங்குகிறார்கள். அதிதி வடிவாக வந்து என்னை அருள் செய்தமைக்கு நான் தலை வணங்குகிறேன். இது என் அரசமகளின் மணத்தன்னேற்பு நிகழ்வு. அவள் யாஜ உபயாஜ மகாவேதிகர்கள் சௌத்ராமணி வேள்வியை இயற்றி எரியில் இருந்து எழுப்பி என் துணைவியின் கருப்பைக்குள் குடிவைத்த தெய்வம். கொற்றவையின் வடிவம் அவள் என்றனர் நிமித்திகர். வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் கொண்டு பிறந்தவள் என்பதனால் பாரத வருஷத்தையே அவள் ஆள்வது உறுதி என்றனர். பிறந்ததே மெய்யறிவுடன் என என் மகளை சொல்வேன். இந்நாட்டை விளையாட்டென அவளே ஆண்டு வருகிறாள். அவளறியா நெறிநூல் எதுவும் என் சபை வந்த எவரும் கற்றதில்லை. காவியமும் வேதாந்தமும் கற்றுணர்ந்தவள். வாளெடுத்தும் வில்லெடுத்தும் போர் புரியத் தேர்ந்தவள். எனக்கும் என் மைந்தருக்கும் அன்னையாகி என் கொடியை நிறைப்பவள். துருபதன் அச்சொற்களில் சற்றே அகம் விம்மி நிறுத்தினார். ஆகவே அவளுக்குகந்த மணமகனைக் கண்டடைய விழைந்தேன். எங்கள் ஐங்குலத்தில் ஒன்றாகிய துர்வாசகுலத்தின் முதல்வர் மாமுனிவர் துர்வாசர் இங்கே மலைக்குகை ஒன்றில் வந்து தங்கியிருக்கிறார். அவரிடம் பேசி அவராணைப்படி இந்த மணத்தன்னேற்பு ஒழுங்கமைவு செய்யப்பட்டுள்ளது. துருபதன் கைகாட்ட ஒரு சேவகன் சென்று நீண்டு தொங்கிய வடம் ஒன்றை இழுத்தான். மேலே தொங்கிய பொன்னிறத் திரைச்சுருள் ஒன்று அகன்றது. அங்கே செந்நிறம் பூசப்பட்ட இரும்புக் கூண்டு ஒன்று தெரிந்தது. வீமன் திரும்பி அர்ஜுனனை நோக்கிவிட்டு மேலே பார்த்தான். 5 வாயில்கள் கொண்ட கிளிக்கூண்டு போலிருந்தது அது. 12 சேவகர்கள் பெரிய மரத்தொட்டி ஒன்றை கொண்டு வந்து அந்தக் கூண்டுக்கு நேர்கீழே அமைத்தனர். அதில் குடங்களில் கொண்டு வந்த நீரை ஊற்றினர். போட்டி என்ன என்று பீமனுக்குப் புரிந்தது. அர்ஜுனனை நோக்கி அவன் புன்னகை செய்தான். அர்ஜுனன், அந்த வில்லில்தான் சூதியிருக்கும் மூத்தவரே என்றான். 7 வீரர்கள் செந்நிறப்பட்டால் மூடப்பட்டிருந்த மிகப்பெரிய நுகம் போன்ற ஒன்றை எடுத்து வந்தனர். சில கணங்கள் கடந்தே அது ஒருவில் என பீமன் உணர்ந்தான். அவை நடுவே இருந்த நீண்ட மரமேடை மேல் அதை வைத்தனர். செந்நிறப்பட்டு உரை நீக்கப்பட்டதும் கருநிறமாக மின்னிய பெரியவில் வளைந்து செல்லும் நீரோடை போல அங்கே தெரிந்தது. அதை பார்ப்பதற்காக பலர் எழுந்தனர். பிறர் அவர்களை கூச்சலிட்டு அடக்கினர். ஓசையைக் கட்டுப்படுத்த வீரர்களும் முதியவர்களும் கைவீசினர். சிலக்னங்களுக்குப் பின் அவையே சொல்லிழந்து அந்தப் பெருவில்லை நோக்கிக் கொண்டிருந்தது. துருபதன், அவையினரே, மாமுனிவர் வியாகரபாதரின் மைந்தர் சிருஞ்சேரில் இருந்து எங்கள் ஐங்குலங்களில் ஒன்றான சிருஞ்சய குலம் தோன்றியது. தோள்முதிரும் இளமையை அடைந்தபோது அன்னையிடமிருந்து தன் தந்தையைப் பற்றி அறிந்த சிருஞ்சயர் அவரை தேடி வாழ்த்து பெரும்பொருட்டு 7 காடுகளையும் 7 நதிகளையும் 7 மலைமுடிகளையும் கடந்து வியாகரவனத்தை அடைந்தார். அங்கே மண்ணில் பதிந்த 2 புலிப்பாதத் தடங்களைக் கண்டு அவற்றைப் பின்தொடர்ந்து சென்று உச்சிமலைக் குகை ஒன்றில் தனிமையில் வாழ்ந்த புலிப்பாதம் கொண்ட முனிவரை சந்தித்தார் என்றார். புலி என உருமியபடி எழுந்து வந்த வியாகரபாதர் சிருஞ்சயரைக் கண்டு, இங்கே மானுடர் வரக்கூடாது, ஓடிவிடு, இல்லையேல் கொல்வேன் என்றார். தந்தையே, நான் உங்கள் மைந்தன், என் பெயர் சிருஞ்சயன் என்றார் அவர். நீ என் மைந்தனாக இருந்தால் ஒரே அம்பில் அதோ தெரியும் அந்த மலைமுடியை உடைத்து வீசு, அதன்பின் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வியாகரபாதர் சொன்னார். என் அன்னைக்காக அதை நான் செய்தாக வேண்டும் என்று சொல்லி சிருஞ்சயர் மீண்டார். வியாகரவனத்தில் 7 சண்டிகை தேவியர் குடிகொண்ட கடம்ப மரம் ஒன்றிருந்தது.
காட்டில் வருகையில் காற்றில்லாத போதும் அம்மரம் கூத்தாடுவதைக் கண்டு அதில் காட்டன்னையர் குடியிருப்பதை உணர்ந்து அதன் கீழே அமர்ந்து தவமியற்றினார் சிரிஞ்சையர். அன்னையர் பேரரு கொண்டு வந்து அவரை அச்சுறுத்தினர். மரக்கிளைகளாக நீண்டு அடித்துக் கொல்ல முயன்றனர். கொடிகளாக எழுந்து பின்னி நெரித்தனர். வேர்களாகி கவ்வி உண்ண முயன்றனர். அஞ்சாமல் ஒரு கணமும் சித்தம் பிறழாமல் அமர்ந்து 3 ஆண்டு காலம் ஊழ்கமியற்றினார் சிரிஞ்சையர். அன்னையர் அவரது பெருந்தவம் கண்டு கனிந்து அவர் முன் 7 தளிர்மரங்களாக முளைத்து எழுந்து வந்து நின்று அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர். அவர் தன் தந்தையின் ஆணையை சொன்னதும் அன்னையர் அருகே உள்ள வியாகரநாதம் என்னும் சிற்றாற்றின் கரைக்கு செல்லும்படி சொன்னார்கள். ராகவராமன் முன்பு ஜனகசபையில் ஒடித்த கிந்தூரம் என்னும் வில்லை இந்திரன் வான்வழியே கொண்டு செல்லும்போது அதன் நிழல் அங்குள்ள குளிர்நீர்ச்சுழி ஒன்றுக்குள் விழுந்தது. அந்நிழல் அங்கே ஒரு நிகர்வில்லாக இன்றும் கிடக்கிறது. அதை நீ எடுத்துச் செல் என்றார்கள். ஜனகனுக்கு சிவன் அளித்த வில் அது. ஆகவே 3 மாத காலம் சிவனை எண்ணி பூசனை செய்து தவமியற்றி கருணை பெற்றபின் நீருக்குள் குனிந்து நோக்கிய சிரிஞ்சையர் அந்த வில்லை கண்டு கொண்டார். பாறைகளில் நீர் வழிந்த தடமாக அது தெரிந்தது. அருகே நீர்த்தடங்களாக அதன் அம்புகள் தெரிந்தன. அவற்றை மெல்ல பிரித்து எடுத்தார். அது மிகப்பெரிய எடை கொண்டதாகையால் நீர் வழியாகவே அதை இழுத்துக் கொண்டு வியாகரபாதர் தங்கிய குகை வாயிலுக்குச் சென்றார். தன் அன்னையை எண்ணி ஒரே மூச்சில் அதைத் தூக்கி அம்பைச் செலுத்தினார். மலைமுடி உடைந்து 4 துண்டுகளாக குகை வாயிலில் விழுந்தது. வெளியே வந்த வியாகரபாதர் மைந்தனை ஏற்று தன்னுடன் அணைத்துக் கொண்டார். அவர் தலையைத் தொட்டு நன்மக்கள் பேரும் நாடும் அமைய வாழ்த்தினார். அவர் அருளால் மாமன்னராகிய சிரிஞ்சையர் நாடு திரும்பிய பின் வீரர்களை அனுப்பி இந்த வில்லை கொண்டு வந்து தன் குலதெய்வமாக கோயில் ஒன்றில் நிறுவினார். இந்த வில்லுக்கு தினமும் பூசையும் வருடத்தில் ஒருமுறை பலிக்கொடையும் அளிக்கப்படுகிறது. சிரிஞ்சய குலத்தின் அடையாளமான கிந்தூரம் என்ற இந்த வில்லே பாஞ்சாலத்தின் கொடியிலும் அமைந்துள்ளது. இதை எடுத்து நாணேற்றும் வீரனையே என் மகள் மணக்க வேண்டும் என்பது துர்வாச மாமுனிவரின் ஆணை. அதன்படியே இது இங்கே உள்ளது. மக்களிடமிருந்து சிறிய நகைப்பு கிளம்பி வலுத்து அரங்கம் முழங்கத் தொடங்கியது. ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்ல பேச்சொலிகள் எழுந்து கூரையை மோதின. இன்று ஒரு நாளிலேயே அடுத்த 50 வருடத்திற்கான இரத்த பலியை பெற்றுவிடும் போல் இருக்கிறது என்றான் ஒரு பிராமணன். இதை பீமன் தூக்க முடியும். அர்ஜுனன் நாணை இழுத்தால் கர்ணன் அம்பை எய்யலாம் என்றார் ஒரு முதியவர். இளவரசி மூவரை மணக்க வேண்டுமா என்ன என்றான் ஒருவன். மூடா, அம்புகளை யாதவன் எடுத்துக் கொடுக்க வேண்டாமா என்றான் இன்னொருவன். 4வரா என்று இன்னொரு வைதிகன் சிரிக்க, 4வரையும் ஒருங்கமைக்க நாம் தருமனை கொண்டு வரலாம். 5 கணவர்கள் பாஞ்சாலத்தில் வழக்கம்தானே என்றான் மற்றொருவன். எங்கும் பற்களும் சிரிக்கும் விழிகளும் தெரிந்தன. துருபதன் அவையோரே, மேலே தெரியும் அந்த கிளிக்கூண்டின் பெயர் கன்யாமானசம். பெண்ணின் மனம் போன்றது அது என்று அதைச் செய்த கலிங்கச் சிற்பி சொன்னார். அதனுள் 5 இயந்திரக் கிளிகள் உள்ளன. எங்கள் 5 குலங்களை அவை குறிக்கின்றன. கிளிகள் மாறி மாறி கூண்டிலிருந்து வெளியே தலை நீட்டும். போட்டிக்கு வரும் வீரன் மேலே கிளிக்கூண்டை நோக்கலாகாது. குனிந்து நீரில் நோக்கி மேலே அம்பெய்து தொடர்ச்சியான 5 அம்புகளால் 5 கிளிகளையும் வீழ்த்த வேண்டும். அவனுக்கே என் மகள் என்று அறிக. 5இல் 1 பிழைத்தாலும் அவள் கரம்பிடிக்க மாட்டாள் என்றார். அவை முழுக்க அமைதியாகியது. அதுவரை சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்தப் போட்டியில் இருந்த அறைகூவலின் முழுமையை உணர்ந்து இறுக்கமாயினர். பாஞ்சாலன் அரண்மனையில் அழியாத கன்னி ஒருத்தி வாழப்போகிறாள் என்றார் ஒருவர். அவளை குலதெய்வமாக்கி படையலிட்டு பூசனை செய்யலாம். எந்த வீரன் இதை செய்ய முடியும் என்றான் இன்னொருவன். அப்படியல்ல, யாரோ ஒருவனால் மட்டும் இதைச் செய்ய முடியும். அவனை எண்ணி அமைக்கப்பட்ட பொறி இது என்றார் ஒரு முதியவர். வீமன் அர்ஜுனனை நோக்கினான். அர்ஜுனன் விழிகள் அந்தக் கூண்டிலேயே அமைந்திருந்தன. தருமன் பார்த்தா, உன்னால் முடியுமா என்றான். முடியாவிட்டால் நான் மீள்வதில்லை மூத்தவரே என்றான் அர்ஜுனன். வெண்முரசு அனைத்து விவாதங்களும்
மகாபாரத அரசியல் பின்னணி வாசிப்புக்காக வெண்முரசு வாசகர் விவாதக் குழுமம். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.